ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முந்தின நாள் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரக்கே நைட் 9 மணி. பிரணவோட ஆதார் கார்டு அப்டேஷன் வந்து ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்துச்சு. அவனும் லீவ்ல இருக்கணும், நானும் லீவ்ல இருக்கணும், அப்படி ஒரு நாளை சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆதார் சேவா கேந்திரால போய் பிரணவோட இனிஷியல் எக்ஸ்பான்ஷனுக்காக தான் நான் போயிருந்தேன். அந்த ப்ராசஸில் 50% ஒர்க் தான் இப்போ முடிஞ்சிருக்கு. இன்னொரு தடவையும் ஒரு ஆதார் கார்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு தடவை அப்டேஷனுக்கு போகும்போது தான் கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஒர்க் முடியும். ஸோ இன்னொரு தடவையும் இந்த சேவா கேந்திராவுக்கு போக வேண்டியது இருக்கும். அடுத்து பிரணவோட ஆதார் கார்டு கம்ப்ளீட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் இந்த இனிஷியல் வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றது, அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கறது வந்து உங்களுக்கு ஒரு வீடியோல அப்டேட் பண்றேன் ஷார்ட்லி. அந்த ஆதார் ஒர்க் அங்கே முடிச்சுட்டு சரி கிடைச்ச டைமை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், அடுத்து தீபாவளி வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளி வேலைகளும் இருந்துச்சு, ஷாப்பிங் எல்லாம். அதையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ஜெயநகர் 4th பிளாக்ல ரிலையன்ஸ் பக்கத்துல ஒரு தாத்தா ரெகுலரா செராமிக் கப்ஸ் எல்லாம் வச்சு விற்பாரு. அவர்கிட்ட இந்த இடிக்கல் வந்து இருந்துச்சு. ரொம்ப வருஷமா தேடிட்டு இருந்தேன். ஆக்சுவலா வந்து நான் ரவுண்டா இருக்கிற மாதிரி ஒன்றை வந்து கடையில வாங்கிட்டு வந்து போன வாரம் வச்சிருந்தேன். ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா அது ரொம்ப ஹெவியா இருக்கு, என்னால் அது யூஸ் பண்ணவே முடியாது, மேலே எடுத்து ஏதாவது கீழே போட்டுருவேன்னு தோணுச்சு. அதனால அதை போய் கடையில் கொடுத்துட்டு வந்துட்டேன். இந்த கல்லை வந்து 600 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நல்லா கழுவிட்டு அரிசியை போட்டு ஒரு தடவை நல்லா கம்ப்ளீட்டா எல்லா பக்கமும் படுற மாதிரி இடிச்சு எடுத்துட்டு அதையும் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இமீடியட்டா அன்னைக்கு வந்து சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறதுனால வடைக்கு போட்டிருந்தேன். வடைக்கு முதல்ல மிளகை தான் வந்து தட்டி போட்டேன். எங்கிட்ட ஏற்கனவே ஸ்டீலில் வந்து குட்டியா இந்த வெத்தலை அடிப்பாங்க இல்லையா, உரல் மாதிரி, அந்த மாதிரி ஒன்று தான் வச்சிருந்தேன். ஆனால் அதில் வந்து பெருசாக எனக்கு யூஸ் ஆகலை, எதுவுமே பெருசாக இடிபடாததுல. ஏதோ ஒரு வீட்டில் ஒரு பொருள் அந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக வச்சுட்டு இருந்தேன். ரொம்ப வருஷம் முன்னாடி கிரானைட்ல ஒன்று வாங்கினேன். அது ஆக்சுவலாக இப்படின்னு ஸ்லைட்டாக கீழே விழுந்ததுமே வந்து 2ஆக உடஞ்சிருச்சு. அப்புறம் கல்லில் அதுக்கப்புறம் ஒன்று வாங்கினேன். ஆனால் கல் வந்து புரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதையெல்லாம் வந்து போட்டுட்டு ரொம்ப வருஷம் வாங்காம இப்போதான் இந்த ஆயுத பூஜைக்கு இந்த சாமான வீட்டுக்கு வந்திருக்கு. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து சரஸ்வதி பூஜை அப்படின்னா உளுந்த விட பாயாசம், சுண்டல், இது வந்து மேண்டேட்டரியா எல்லார் வீட்லயும் இருக்கும். முந்தின நாள் வெளியே போயிட்டு வந்து பயங்கரமான டயர்ட். சரி சிம்பிளா வந்து சாமி கும்பிட்டுக்கலாம்னு நினைச்சு எந்திரிச்சேன். ஆனா எதுலையுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல. ஆட்டோமேட்டிக்கா பிரெயின்ல வந்து சில விஷயங்கள் ஃபீட் ஆயிருதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போனதுமே ஃபங்க்ஷன் மோட், பூஜா மோட் எல்லாமே வந்து பிரெயின்ல ஆக்டிவேட் ஆயிருது. சிறப்பா எல்லாத்தையும் செஞ்சு சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜையை நல்லா கொண்டாடியாச்சு. எனக்குன்னா இந்த ஆடி மாசம் ஆரம்பிச்சதுல இருந்து கண்டினியூஸா ஒரு ஃபெஸ்டிவ் மோட்லயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்.